السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கண்ணியமானவர்களே, இன்று செப்டம்பர் 7, 2025 ஞாயிற்றுக்கிழமை. இந்தியா உட்பட உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. இந்த நேரத்தில் நிலவு, சந்திரன் வழமைக்கு மாற்றமாக செந்நிறத்தில் காட்சியளிக்கும். பூமியுடைய நிழலில் சந்திரன் கடந்து செல்கிற பொழுது சந்திரன் இரத்த நிறத்தில் காணப்படும். இதை ஆங்கிலத்திலே பிளட் மூன் என்று சொல்வார்கள், இரத்த நிலவு என்று சொல்லுவார்கள். இந்தியாவை பொறுத்தவரை இன்று இரவு 8:58 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய சந்திர கிரகணம் அதிகாலை 2:25 மணிக்கு முடிவடைகிறது. இரவு 11 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் முழு சந்திர கிரகணம் நிகழ இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில், நம்முடைய பகுதிகளில் வானம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நாம் இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணால் மிக தெளிவாக காணலாம். கண்ணியமானவர்களே, இது மாதிரியான கிரகணங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மார்க்கம் மிக தெளிவான வழிகாட்டுதலை தருகிறது. ஒரு முஸ்லீமாக இருப்பவர் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? அறியாமை காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அந்த மக்களிடத்தில் எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்ததென்றால், யாராவது அவர்களில் முக்கியமான நபர் இறந்துவிட்டால் அந்த நபருடைய இறப்பின் காரணமாகத்தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற ஒரு மூட நம்பிக்கையில் அவர்கள் இருந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகனார் இப்ராஹிம் அவர்கள் வஃபாத்தான சமயத்தில் பேசிக்கொண்டார்கள், இப்ராஹிமின் மரணத்திற்காக வேண்டிதான் கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு உறக்கச் சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ் வல் கமர் ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா. சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் 2 அத்தாட்சி, அல்லாஹுடைய படைப்புகள், அல்லாஹுடைய வல்லமையை பறைசாற்றக்கூடிய அல்லாஹுடைய அத்தாட்சிகள்னு சொன்னாங்க. அல்லாஹுடைய வல்லமையை இது பறைசாற்றுகிறது. அல்லாஹ் நினைத்தால் உலகத்தினுடைய நிர்வாகத்தை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி போட முடியும், எப்படி வேண்டுமானாலும் புரட்டி போட முடியும் என்பதற்கு இந்த சூரிய சந்திர கிரகணம் ஒரு சான்று என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், லா என்கசிஃபானலி மௌத்தி அஹதின் மினன் நாஸ் வலாலி ஹயாத்தி. நீங்கள் சொல்வது போன்று யாருடைய இறப்பிற்காகவும் யாருடைய பிறப்பிற்காகவும் சந்திர சூரிய கிரகணம் ஏற்படுவது கிடையாது. அது அல்லாஹுடைய அத்தாட்சி, அல்லாஹுடைய படைப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு இருந்த மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். சரி, சந்திர சூரிய கிரகணம் ஏன் ஏற்படுகிறது? அல்லாஹு தாலா ஏன் இதை நடத்தாட்ட வேண்டும், ஏன் இதை ஏற்படுத்த வேண்டும்? வரிசையாக காரணங்களை பார்க்கலாம். முதலாவது காரணம், அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் என்றைக்காவது அல்லாஹுடைய இது எவ்வளவு பெரிய அருட்கொடை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அல்லாஹு தாலா இதன் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். நீங்கள் அல்லாஹுடைய அருட்கொடைகளை அருட்கொடை என்று உணருங்கள். ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்கின் யுஹம்மிஃபுல்லாஹு பிஹி இபாதா. அல்லாஹ் இதன் மூலமாக அடியார்களை எச்சரிக்கை செய்கிறான், அடியார்களை பயமுறுத்துகிறான். பொதுவாகவே இன்னைக்கு கிரகணத்தை பார்த்து பயப்படுறாங்க. கிரகணத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. கிரகணத்தை ஏற்படுத்துகிற, கிரகணத்தை நடத்தாட்டக்கூடிய அல்லாஹுடைய அச்சம் வர வேண்டும். அல்லாஹ்விடத்திலே முழுமையாக சரணடைந்து விட வேண்டும். அல்லாஹுவை எப்போவுமே சார்ந்து வாழக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலா இதன் மூலமாக அடியார்களை பயமுறுத்துகிறான் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு மறுமை நாளை நினைவூட்டுகிறார். மறுமையை மறந்த அடியார்களே, மறுமையை மறுக்கக்கூடிய அடியார்களே, இதோ பாருங்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு, இதுவெல்லாம் மறுமையினுடைய முன்னோட்டங்கள். திருக்குரானில் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுவான், கியாமத்தினுடைய சமீபத்தில், கியாமத்து நெருங்குகிற பொழுது நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுந்துவிடும், சூரியன் வட்டமாகி ஒளி இழந்துவிடும், சந்திரன் ஒளிமங்கிவிடும். இதுவெல்லாம் கியாமத்து நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இதையெல்லாம் பாருங்கள். பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக அது நடக்கும். எனவே அல்லாஹு தாலா இதன் மூலமாக மறுமையை மறந்த, மறுமையை மறுக்கக்கூடிய அடியார்களை எல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது, அதை நீங்கள் பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமாக இருப்பவர் என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஐதும் ஸாலிக ஃபஸல்லு வதுஉ ஹத்தா யக்ஷிஃப மா பிக்கும்.
நீங்கள் கிரகணத்தை நீங்கள் கண்டால், கிரகணம் ஏற்படுகிற பொழுது நீங்கள் தொழுகுங்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள். எதுவரைக்கும்? இயல்பு நிலை திரும்புகிற வரைக்கும். கிரகணம் முடிவடைகிற வரை நீங்கள் முழுமையாக அல்லாஹுவுக்கு முன்னால் சரணடைந்து விடுங்கள். பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம் என்ன தெரியுமா? கொஞ்சம் காற்று வேகமாக அடித்தாலே வேகமாக பள்ளிக்கு போயிடுவாங்க. எதற்காக வேண்டி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறிப்போய்விடும். எங்கே கியாமத்து வந்துவிட்டதோ என்கிற பயம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றிக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிட்டதோ என்கிற பயம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றிக்கொள்ளும். எனவே தான் காற்று கொஞ்சம் வேகமாக அடித்தா கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு போயிடுவாங்க. இயல்பு நிலை திரும்புகிற வரை பள்ளியை விட்டும் வெளியே வரமாட்டாங்க. சஹாபாக்கள் சொல்வார்கள், ஒரு நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஃபகாமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸிஅன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கிட்டவர்களாக நேராக பள்ளியை நோக்கி ஓடினார்கள், விரைந்தார்கள். உள்ளே போய் அல்லாஹ்விடத்திலே நீண்ட ரக்காயத்து தொழுதார்கள், நீண்ட ருக்கூ செய்தார்கள், நீண்ட சஜதா செய்தார்கள். எந்த அளவிற்கு? கிரகணம் முடிகிற வரை பள்ளியை விட்டும் வெளியே வரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறார்கள். இது மாதிரியான ஒரு இயல்புக்கு மாற்றமான நிலை வருகிற பொழுது நமக்கு கியாமத்தினுடைய பயம் வர வேண்டும், மறுமையினுடைய பயம் வர வேண்டும். ஏனென்று சொன்னால், நமக்கு முன்னால் இருந்த சமூகம் அழிக்கப்பட்ட அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது சில சமூகத்தை அல்லாஹ் காற்றை கொண்டு அழித்தார். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் காற்று வேகமாக அடித்தாலே ஏதோ மழை வரப்போதுன்னு நாம் நம்புகிறோம். அப்படித்தான் நமக்கு முன்னால் இருந்த சமூகத்தினர்கள், அல்லாஹுக்கு மாறு செய்த, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத, நபியை எதிர்த்த அந்த கூட்டம், அவர்கள் காற்று அதிகமாக அடிக்கும் பொழுது இந்த காற்று எங்களுக்கு மழையை கொண்டு வரக்கூடிய காற்று என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். மாறாக அந்த காற்று தான் அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட்டது. அப்போ சூரிய சந்திர கிரகணம் நிகழ்கிற அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக அல்லாஹுக்கு முன்னால் சரணடைந்து விட வேண்டும். அதனால் தான் பள்ளிகளில் ஜமாத்தாக 2 ரக்காயத்து, நீண்ட ருக்கூகள், நீண்ட சஜிதாக்கள், நீண்ட நேரம் நின்று தொழுகக்கூடிய அந்த 2 ரக்காயத்துகள் ஜமாத்தாக நடைபெறுகிறது. தனியாகவும் கூட தொழுது கொள்ளலாம். இப்போ மார்க்கம், இஸ்லாம் சூரிய சந்திர கிரகணம் ஏற்படுகிற நேரத்தில் மார்க்கம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்வது இதுதான். முழுமையாக இபாதத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள். ஆனால் இதை தவிர்த்து என்னவெல்லாம் நடவடிக்கை இருக்கிறதோ, என்னவெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ, அதுவெல்லாம் நாம உண்டாக்கி கொண்டது. அதுவெல்லாம் மூட நம்பிக்கைகள். சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்த்தால் கண்ணில் பாதிப்பு வந்துடும், கண்ணு கெட்டு போயிடும், கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் வெளியில் போகக்கூடாது, கர்ப்பிணிகள் ஆயுதங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் உலகத்தில் பலவிதமான மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. அதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்போ ஒரு முஸ்லீமாக இருப்பவர் முழுமையாக அல்லாஹுக்கு முன்னால் சரணடைந்து விட வேண்டும். அல்லாஹுடைய அருக்கொடைகள் என்று உணர வேண்டும். அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் நமக்கு அளித்த அருக்கொடைகள் என்று உணர்ந்து அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இதன் மூலமாக அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்து வாழக்கூடிய, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.